ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. இப்போது கணவர் ஒரு 11 மணி 12 மணிக்கு வருவார், படுத்திருப்பார். ஒரு 5:30 மணி 6 மணி கிளம்பி, அதாவது ரொம்ப முக்கியமான வேலைன்னு காலையில் கிளம்பி ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு போயிடுவார். ஸோ பப்பட் அல்லது பப்பட் மாஸ்டர் 2 கேரக்டர் தான் அதில். பப்பட்டுக்கு உயிர் இல்லை, பப்பட் மாஸ்டர் உயிரோடு இருக்கார். இப்போ நான் இந்த மேடம்கிட்ட வந்து நீங்கள் பப்பட்டா பப்பட் மாஸ்டர், இப்போ ஒன்றும் ஒன்றா வாழற வாழ்க்கை மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம், அதை அஃபிஷியலாகவே இல்லைன்னு ஆக்கிடுவோம் என்ன இப்போ அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு, இந்த பசங்கள்டெல்லாம் நான் பேசுகிறதுனால என்ன பாதிப்பு வந்தாலும் எனக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி. பொண்ணு கேட்குது, அப்பா நேற்று நைட்டு வந்தாங்களா? தெரியல, லேட்டாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன்றேன். இது என்ன வாழ்க்கை எனக்கு புரியல, இது என்ன வீடா லாட்ஜா? இந்த அவுட்கம்மை நோக்கி போகிறது இருக்குல்ல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நோக்கி போகிறது, அதில் அடம் பிடிக்கிறது வந்து நல்ல விஷயம். நமக்கு ஒரு பயம் இருக்கும், அப்படியே போயிட்டாருன்னா அவள் தான் மற்றவங்க சொன்னது, அதுக்கு அவங்க சொன்னது அப்படி போனார்னா போயிட்டு போகிறாரு. அப்போ அவ்வளோதானே அவர் இந்த உறவுக்கு வச்சுருக்கிற மரியாதை. அப்போ போலியாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற எபிசோடில் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங்கை தொடர்ந்து நம்மள்ட்ட பகிர்ந்துட்டு வரார். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் பற்றி பேச இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம். அவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எஸ் சார். ஸோ பொதுவாகவே வந்து மற்றவங்கள நம்ம பொறுத்து போகிறது என்பது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதா. அவங்க எதை என்ன வேணால் பண்ணலாம், கொஞ்சம் பொறுத்து போகிறது வந்து எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதா. ஆனால் இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, சரி ஓகே நம்ம அப்படியே போயிடலான்றது. 2வது ஆப்ஷன் வந்து இல்லை இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்போ வந்து எதிர்த்து பேசணும், எதிர்த்து நடக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் வச்சு நிறைய பேர் வந்து எதிர்த்து கேட்பான். ஸோ அந்த மாதிரி இந்த கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த 2வது போர்ஷனுக்கு வந்துடுவோம். ஏன்னா பொறுத்து போகிறது இயல்பாக நடக்குது. இந்த எதிர்க்கிறது அப்படின்றது, இந்த பொறுக்கிறதுன்றதுக்கு எதிர்ப்பதமாக எதிர்க்கிறதுன்னு போயிடுறோம். ஆனால் இது 2த்துக்கு இடையில் ஒன்று இருக்குது. எதிர்க்கிறது இல்லை, பொறுக்கிறது இல்லை, அது தான் நினைக்கிறத செய்ய வச்சிடுறது. ஏன்னா செய்ய வைக்காததுனால தான் பொறுமையாக போகிறோம், வைக்க முடியாதுன்னு நினைக்கிறதுனால. ஒருத்தங்க கவுன்சிலிங்க்கு வராங்க, சார் நான் சொல்கிற மாதிரி கணவர் இருக்கிறதில்ல, குழந்தைங்க இருக்கிறதில்ல, மாமனார் மாமியார் இருக்கிறதில்ல, எங்கள் அப்பா அம்மாவே கூட என்ன சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல, அதனால் நான் இப்போ அப்படியே இருக்கேன் சார். அதில் எனக்கு வந்து இந்த பிடிப்பே போச்சு சார். இந்த லைஃபு வந்து ஒரு ஜடம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன் சார். இது என்ன செய்யலான்றது தான் எனக்கு கேள்வி. இந்த ஜடம்ன்றது என்ன ஆகுதுன்னா, சமயத்தில் எங்கேயாவது ஒரு இந்த ஆசிரமம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அதுலையாவது போய் ஜாயின் பண்ணிடலாமான்னு தோணுது. எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிகிட்டே போயிடலாம், என்னால் எவ்வளோ தாங்க முடியும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலான்னு தோணுது. இல்லை ஏதாவது சாமியாருங்க மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சிஷ்யைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படிலாம் எனக்கு தோணுது. இப்படிலாம் எனக்கு தோணக்கூடாது, ஆனால் தோணுது. ஏன்னா இங்கே எந்த இதுவும் இல்லை, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வராங்க. இப்போ அவங்களோட விஷயங்களை கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற ஒரு மனிதராக அவங்க இருக்காங்க. இப்போது கணவர் ஒரு 11 மணி 12 மணிக்கு வருவார், படுத்திருப்பார். ஒரு 5:30 மணி 6 மணி கிளம்பி, அதாவது ரொம்ப முக்கியமான வேலைன்னு காலையில் கிளம்பி ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு போயிடுவார். வந்தது எப்போ வந்தார் என்ன தெரியாது. அதாவது ஏதோ நம்ம பெட்டில் பக்கத்தில் ஒரு மாதிரி யாரோ உருள்ற மாதிரி இருக்கும்போது திரும்பி வந்துட்டாரா அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும். திடீர்னு பார்த்தா காலையில் முழிக்கிறப்போ பேண்ட் ஷூட்லாம் கோட் ஷூட்லாம் போட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி இருப்பார். அப்போ இது சரியில்லையே. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? இது ஆச்சு, இது கிட்டத்தட்ட 10 வருஷம். 10 வருஷம். ஆமாம். ஸோ இதுதான், இதை வந்து பழகிட்டாங்க அவங்க. இது சரியில்லை, ஆனால் பழகிட்டாங்க. பையன் வந்து சொன்னால் கேட்க மாட்டான், நான் பண்ணுறது தான் சரின்னுவான். 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆவான், அப்புறம் உட்காந்து படிப்பான், அப்புறம் மார்க் எடுப்பான், திரும்ப வந்து படிக்க மாட்டான், படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பான். பொண்ணு வந்து வெளியில் போகிறப்ப சீக்கிரம் வந்துரு, இந்த பசங்கள்ட்டெல்லாம் பேசாத அப்படின்னா பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல பசங்க தான் அப்படின்னு. நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும் போது மாமியார் வந்து அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, என்னமோ ஒரு காரணம் போகக்கூடாதுன்னு.
உட்காந்துருவேன். மாமனார் வந்து காஃபி போட்டதில் சர்க்கரையே இல்லை, என்னம்மா போடுற, சூடாகவே இல்லை அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். இப்படி எல்லாரும் பகுதி பகுதியாக சரியில்லை சரியில்லை அல்லது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றப்ப தான் எனக்கு இந்த தாட் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட நம்ம கிராமங்களில் வந்து இந்த திரைக்கு பின்னாடி பொம்மலாட்டம், ஆமாம் சார், பப்பட் ஷோ மாதிரி பொம்மையை வச்சு இங்கே எல்லோரும் நம்ம பார்த்து கை தட்டிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பொம்மைகள் பேசுது ஆடுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த பொம்மைக்கு ஒரு மாஸ்டர் இருப்பார். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அந்த பொம்மை கேட்கும். பொம்மைக்கு உயிர் கிடையாது. ஸோ பப்பட் அல்லது பப்பட் மாஸ்டர், ரெண்டு கேரக்டர் தான் அதில். பப்பட்டுக்கு உயிர் இல்லை, பப்பட் மாஸ்டர் உயிரோடு இருக்கார். இப்போ நான் இந்த மேடம்கிட்ட வந்து நீங்கள் பப்பட்டா பப்பட் மாஸ்டரா, எல்லாரும் ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கு பப்பட்டாக இருப்பீங்களா, இல்லை நீங்கள் பப்பட் மாஸ்டரானா மீதி எல்லாம் பப்பட் ஆயிரும். ரெண்டு பப்பட் மாஸ்டர் வச்சுட்டு அது அந்த அந்த பொம்மலாட்டம் காட்ட முடியாது. ஆமாம், ஒரு பப்பட் மாஸ்டர் தான். ஆனால் அதை புரியறதுக்கே மனதளவில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஒன்று. ஆமாம், ஏன்னா என்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து இல்லை அவங்களுக்கு முதல்ல பப்பட்டுன்றது புரிஞ்சிருச்சு. ஆனால் பப்பட் மாஸ்டர் ஆகணுன்றது அவங்களால டைஜஸ்ட் பண்ண நானா அப்படின்னு நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன் முடியும். பப்பட் மாஸ்டரால் முடியும், உங்களால் முடியுமான்னு தெரியல. பப்பட் மாஸ்டரால் முடியும். முடிஞ்சால் தானே பொம்மலாட்டம் கண்ட்ரோலில் வரும். இல்லைன்னா பொம்மைக்கு யார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுட்டு அது ஆடும். இந்த ரூமுக்கு நான் இப்படி சொன்னேன் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம்னே சொன்னேன். உங்கள் பெட்ரூமுக்கு அவர் எப்போ வேணால் வந்துட்டு எப்போ வேணால் போகலாம், அதானே அந்த பெட்ரூமுக்கான கிராமர். இப்போது அவர் 11 மணிக்கு வரலாம், 1 மணி நேரம் படுத்து இருந்துட்டு எழுந்திரிச்சு போகலாம், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? அப்போ யூஆர் அ பப்பட். பப்பட் மாஸ்டர் அது வேறு யாரோ அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை அந்த பப்பட் மாஸ்டர் ஆகிறதுனா என்ன செய்யணும் தான். இப்போ பப்பட் மாஸ்டர் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள், பப்பட்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கண்ட்ரோல்ன்றதுக்கு நம்ம வேறு மீனிங்லாம் வச்சுருக்கோம். அதாவது அவங்கள அடக்கி ஆள்றது அதெல்லாம் கிடையாது, டாமினேட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. எனக்கான அவுட்கம், எனக்கு ஒரு அவுட்கம் இருக்குது இந்த குடும்பத்துக்கு, அந்த அவுட்கம்க்கு எல்லாரையும் கொண்டு வர வைக்கிறது, ஆர்டராக கொண்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு உண்டான மரியாதை அதே தான், மாமியாருக்கு உண்டான மரியாதை அதே தான், கணவனுக்கு உண்டான மரியாதை அதே தான், அம்மா குழந்தைங்களுக்கு நான் நல்ல அம்மா தான், அதெல்லாம் அதே தான். ஆனால் எனக்கு ஒரு அவுட்கம் இருக்குல்ல, இந்த ஃபேமிலிக்கு ஒரு அவுட்கம் இருக்குல்ல, அதை நோக்கி கொண்டு வர்றது. இப்போ கணவர்கிட்ட ஃபஸ்ட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதாவது கவுன்சிலிங்க்கு பிறகு என்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் இது நடக்குமான்னு தெரியலையே சார் சிரிச்சுட்டு தான் போனாங்க. ஆனால் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எய்தர் 10:30 அல்லது 11க்குள்ளே உள்ளே வந்துடுங்க, காலையில் 5:30 6 மணிக்கு வெளில போங்க. இல்லையா நோ இஷ்யூஸ், உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு ரூமை போட்டு படுத்துருந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் வாங்க. ஆனால் அடுத்த நாள் இந்த டைமுக்குள்ளே வந்துடும். அதாவது எனக்கு கணவர் வந்தார்னா 10 10:30 11க்கு வந்தார்னா அவர் வந்து என்னோட ஒரு 5 6 மணி வரை காலையில் இந்த உறவுக்கான அழகுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவுட்கம், அது எனக்கு வேணும். ஆனால் அதை சொல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு 10 ஆண்டுகளை கஷ்டப்பட்டே இருந்தது, சும்மா இருந்தாச்சு. இதை சொன்னால் அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன புதுசாக ஏதோ பேசுகிறேன், ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஆமாம், இப்போ வந்து பப்பட் மாஸ்டர் வந்து பப்பட்டை கேள்வி கேட்குறாரு, ஏற்கனவே பழைய பப்பட்டை. ஆனால் இந்த மேடம் பேச ஆரம்பித்ததுனால இவங்க பப்பட் இல்லை, இவங்க பப்பட் மாஸ்டராக மாறுறாங்க. இப்போ 2 பப்பட் மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க பப்பட்டாக இருந்தாங்க, மாஸ்டர் ஆகுறாங்க. இவர் மாஸ்டராக இருந்தவர் பப்பட்டாக முடியாமல் தடுமாறுறாரு. அப்படின்னா தான் நான் வந்து அந்த 2வது கீ இருக்குல்ல, ஒரு டோரு 2 கீ, நான் கீயை மாற்றிடுவேன், அதாவது லாக்கை மாற்றிடுவேன். அதிகபட்சம் 1 மாதம் பார்ப்பேன், இல்லை லாக்கை மாற்றிடுவேன். ஒரு கீ தான், நான் உள்ளே இருந்தால் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்துடணும். வரலன்னா அப்படி தானே பேசுவாங்க. வரலன்னா அதுக்குன்னா கான்சிக்வன்சஸ் என்னவோ அதை பார்த்துருவோம். இப்போ இது ஒன்றும் ஒன்றா வாழற வாழ்க்கை மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம், அதை அஃபிஷியலாகவே இல்லைன்னு ஆக்கிடுவோம். என்ன இப்போ அப்படின்னு பேசுகிறாங்க இவங்க. இப்படி பேசுகிற ஆள் இல்லை இவங்க, ஆனால் பேசுகிறாங்க. எப்போது கவுன்சிலிங்கில் இவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்டதுக்கு பிறகு, நீங்கள் பப்பட்டா பப்பட் மாஸ்டரா,
இப்போ அவர் வந்து முதல் முறையாக அமைதியாக போகிறார். அதுக்காக திமிரா பேசுவியா நீ அப்படி இதான் வேணும். அவர் முதல் முறையாக அமைதியாக போகிறதையே இவங்க வந்து கொண்டாடுறாங்க. அவர் அமைதியாக இருக்காருங்க அப்படின்ற ரேஞ்சில் கொண்டாடுறாங்க அவங்க. ஏன்னா அதையே இவங்க எதிர்பார்க்கல. கரெக்ட். ஒரு 2 வாரம் 3 வாரம் போது அப்படியே தான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா மெதுவாக அந்த டைம் 11 இல்லை 11:30 11:45 அப்படின்னு ஆரம்பித்து மெதுவாக வந்து ஒரு 6 மாத கட்டத்தில் அவர் 10 10:30 11க்குள்ளே உள்ளே வந்துடுறதுன்றது இருக்குது. இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இது லேட் ஆகும், அதிகாலையில் ஃப்ளைட்டு, நான் வந்து 4 மணிக்கு போக வேண்டியிருக்கு, அப்படின்னா 2 மணிக்கே உள்ளே இருக்கணும், அப்படின்னா வீட்டிலேருந்து 12 கிளம்பணும், இப்போ மணி 9, நான் வீட்டுக்கு வந்தால் 10, 2 மணி நேரம் இருந்துட்டு கிளம்புவேன், அதுக்கு நான் பேசாமல் இங்கேயே தங்கிக்கிறேன், இப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகேன்றாங்க. நோ இஷ்யூ. இப்போது இது செட் ஆகுது. பையன் வந்து படிக்கிறது இன்கன்சிஸ்டன்சி, திடீர்னு படிப்பான் நல்ல மார்க் எடுப்பான், திடீர்னு படிப்பான் ஃபெயில் ஆயிடுவான். அந்த வேலையெல்லாம் இல்லை. இது வந்து டைம் படிக்கிறதுக்கான டைம். அப்படி படிக்கிறது அப்படின்னா இங்கே இருந்து படி, இல்லை ஹாஸ்டலில் போட்டுறேன். இதுக்கு மேலெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. ஹாஸ்டல்லாம் நான் போடுற ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல். நீ படிக்க அந்த 2 மணி நேரம் படிக்காமல் அல்லது 3 மணி நேரம் படிக்காமல் நீ வேறு வேலை பார்க்கவே முடியாது. அப்படியான ஹாஸ்டலில் போட்டுடுறேன். உனக்கு 1 வருஷம் டைம், இந்த வருஷத்துக்குள்ளே நீ சரியானினா ஓகே, இல்லைனா ஹாஸ்டல் தான். இவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே இதெல்லாம் நினச்சவங்க தான். அவங்க அம்மா பாசம் போட்டுருந்துருக்காங்க, அம்மா பாசம், பையனை விட்டுட்டு எப்படி இருக்கிறது. இப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவுட்கம்மா பாசமா, அவுட்கம் தான். பப்பெட் மாஸ்டரா பப்பெட்டா இல்லை பப்பெட் மாஸ்டர். இப்போ பையன் வந்து ஹாஸ்டலை பற்றி 2 வீடியோ அனுப்புகிறாங்க, ஏற்கனவே இருக்கிறவன்ட்ட பேச சொல்கிறாங்க, எல்லாத்தையும் இங்கே நான் கவுன்சிலிங்கில் பேசினது தான் பேச சொல்கிறாங்க. பையன் ரெடி ஆகிட்டான். பையன் மெதுவாக இல்லை நான் ஒழுங்காக படிச்சிட்றேன், இங்கே இருக்கேன் அப்படின்றான். அந்த 2 hours 3 hours படிக்கல, ஆனால் ஒரு 1.5 hours படிக்கிறதுன்றதை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ பையன்து முடிஞ்சது. அடுத்தது மகள் யார்கிட்டயோ போய் பேசுறது. ஓகே. அப்போ யார்கிட்டயோ, அதாவது இந்த பசங்கள்கிட்டலாம் பேச வேண்டாம்னு சொல்கிறேன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்வேன். அப்போ இந்த பசங்கள்கிட்டலாம் போய் பேசுகிற அப்படின்னு நீ முடிவு பண்ணினா என்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நீ ஒரு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு. இப்போ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்குது. ஆனால் நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு, இந்த பசங்கள்ட்டெல்லாம் நான் பேசுறதுனால என்ன பாதிப்பு வந்தாலும் எனக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடு. அப்படின்னா இவங்களே என்கிட்ட வந்து நான் இப்படி சொல்லும்போது, அப்படிலாம் எப்படி சார் இருக்கேன், நான் கேட்க சொல்லலை, லெட்டர் எழுத வாங்க சொல்லலை, சொல்கிறேன். முதல்ல சொல்லுங்க. சொல்லவே முடியல இங்கே. ஆனால் சார் இப்போ இது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க டக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு டக்குன்னு இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டக்குன்னு பண்ண முடியாது. இதை ஒரு 4-5 நாள் சொல்கிறாங்க, 6வது நாள் 7வது நாள் மெதுவாக அந்த பொண்ணுகிட்ட பேசாது. நீ எழுதி கொடுத்துரு. அம்மா மீது வெறுப்பு வராதா சார் பசங்களுக்கு? அதான் எழுதி கொடுத்துரு அப்படின்னா, என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் வந்து எழுதி கொடுத்தா தான் நம்புவியா அப்படின்னா, ஆமாம் எழுதி கொடுத்தா தான் நம்புவேன். நீ போய் நல்லா பேசுன்னு தானே சொல்கிறேன். நான் வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் பேசக்கூடாது, உன் ஒப்பீனியன் பேசு, நாங்கள் 2 பேரும் பொறுப்பு இல்லைன்னு எழுதி கொடு. அது என்ன நாங்கள் 2 பேரும், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பரவாயில்ல, இது என்ன இது நீ தான் இப்போ சொல்கிற, அந்த பசங்க நல்ல பசங்கன்ற. அதாவது இந்த கேள்வியை கேட்குறதுனுடைய நோக்கம், அந்த பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்தா வச்சுக்கோன்னு ஏன் எழுதி உன்னால் கொடுக்க முடிய மாட்டேங்க. ஒரு ட்ரிக் கேம் தான் தானே, இங்கே தான் விளையாடுறோம் நான், ஏன் இதை கொடுக்க முடியல உன்னால். நீங்கள் என்ன நம்ப நாங்கள் உங்களை நம்புறது வேற, அது வேற ட்ராக். இந்த பசங்க கூட நீ பேசாதன்றதே உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறோம், உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஆனால் நீ வந்து நீ உறுதி எடுத்துக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற. இப்போ எழுதி கொடு, எழுதி கொடுத்தா தான் நம்பியா, அது இல்லை. உனக்கு ஏன் அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? அப்போ உனக்கு எழுதி கொடுக்க, நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு எழுதி கொடு. இந்த பொண்ணு ஒரு நாள் நத்திங் வில் ஹேப்பன் எழுதுது. ஓகே, எழுதி சைன்லாம் பண்ணிடுது, ஆனால் கொடுக்கல. ஏன்னா இல்லை அது அவனுங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையான ஆளுங்க இல்லைம்மா அவனுங்க.
நல்லவனுங்க தான், ஆனால் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குற லெவலுக்கு நல்லவன்ல அவன் அப்படின்னு. மெதுவாக அது வந்து அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டே வரும். ஓகே ஓகே. மாமியார் வந்து இவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு கிளம்பும்போது, அம்மா இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் கோயிலுக்கு போகிற நாள் எனக்கு நல்ல நாள், நீங்கள் கோயிலுக்கு போகிறப்போ இந்த நல்ல நாள்லாம் பார்த்துங்க, இது நான் கோயிலுக்கு போகிறது இல்லை. மருமக போகிறப்ப சொல்கிறது இல்லை, மருமகள்லாம் போகிறப்ப சொல்ல மருமகளுக்கு தெரியும். மருமகள் கோயிலுக்கு போகிற நாள் மருமகளுக்கு நல்ல நாள், அவ்வளோதான். ஃபுல் ஸ்டாப் ஆகிட்டாங்க. மாமனார்கிட்ட வந்து காஃபி கொஞ்சம் சூடாக இல்லைம்மா, மாமா நீங்கள் வந்து பேப்பர் படிச்சுட்டு காஃபி சாப்பிடுங்க, இல்லை காஃபி சாப்பிட்டுட்டு பேப்பர் படிங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பேப்பர் படிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி காஃபி சூடாக வைக்கிற மாதிரி இன்னும் வரல, இன்னும் வரல. இப்போ நீங்கள் பேப்பர் தந்ததும் ஏதோ ஒரு இப்போ செய்தி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை ரொம்ப நேரம் படிச்சுட்டு அப்புறமா எடுத்தீங்கன்னா அது ஆறி போய் தான் இருக்கும். இப்படி பேசினா அவர் ரெடி ஆகிடுறாரு. இப்போ இவங்களுக்கு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன சாம்பிள் மாதிரியே வாழ்க்கை இல்லை, ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, சார் ஏன் லாங்குவேஜை மாற்றினா எல்லா கண்ட்ரோலுக்கு வருது சார். கரெக்ட். நான் இதை எப்படி 10 வருஷமாக விட்டுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ரூடாக பேசாமல் நம்ம அழகாக டிசிப்ளினாக பேச. ஆமாம். இப்போ இவங்க பேசின எதுலேயும் இப்போ மாமியார் சொல்கிறதுனால நான் கோயிலுக்கு போக மாட்டேன் போகிறேன் அது கிடையாது. மாமியாரை மரியாதையாக பேசுகிறேன், ஆமாம், மாமனாரை மரியாதையாக பேசுகிறாங்க. பொண்ணு உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அந்த பையன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கைது போட்டு கொடு. இந்த பொண்ணு பதில் கேட்குது, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஏன் கேட்குற அப்படின்னு. உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ அந்த பையனோட பேசுகிறல்ல, அந்த உன் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த உன் மேலே கூட உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவன் மேலே நம்பிக்கை இல்லை. அவன் என்ன வேணா பண்ணுவான்ல. கணவர்கிட்ட வந்து நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லியே, வெளியில் தங்கிங்கன்றேன். இல்லை இப்போ இங்கே வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை, வர வேண்டாம்னு சொல்லி இல்லை இங்கே வர வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை, வந்தால் இந்த டைமுக்குள்ளே வாங்க. எப்போ வந்து எப்போ படுத்து எப்போ பையன் கேட்குறான், எப்போ வந்தாங்க அப்பான்றான், தெரிலன்றான். இது என்ன வாழ்க்கை இது? பொண்ணு கேட்குது, அப்பா நேற்று நைட்டு வந்தாங்களான்னு, தெரியல லேட்டாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன்றேன். இது என்ன வாழ்க்கை எனக்கு புரியல. இது என்ன வீடா லாட்ஜா? இது வீடாக இருக்கட்டும், உங்களுக்கு டைம் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா லாட்ஜில் தங்கிங்க, போய்ட்டு வாங்க, நோ இஷ்யூ. மாமியார் மாதிரி இன்னும் 4-5 பேர் இருக்கிறவங்க இவங்கள்ட்ட வந்து இப்படி செய்யும்போது, இப்படியெல்லாம் விட்டினா அவர் வேறு பக்கம் போயிடுவார். அப்படிலாம் போகிறதா இருந்தால் அந்த உறவு பேர் உறவே கிடையாது. இல்லை இந்த உறவுக்கு பேர் உறவே இல்லை. இப்படி பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறதுக்கு பேராக உறவு. அவர் எங்கே இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும், நான் எங்கே இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும், அதானே உறவு. அப்படி போகணுன்னா போயிட்டு போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி இவங்க மாற்றினா எல்லாம் மாறுது சார். இப்போ இந்த ஒரு கேஸில் வந்து அவங்க ஒரு 10 வருஷமாக அவங்க வீட்டில் கண்ட்ரோல் இல்லை, அவங்க வந்து கடைசியில் நொந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி என்னால் கண்ட்ரோல் எடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் தான் வராங்க. இப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக சொன்னீங்க இல்லையா, கணவர்கிட்ட இப்படி ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுறது, பசங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இந்த மாதிரி மனநிலைக்கு நீங்கள் எப்படி மாற்றினீங்க சார்? உங்களுக்கு என்ன சவால் இருந்தது அவங்க மாற்ற? பப்பெட் மாஸ்டர் உதாரணம் வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சது. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கிட்ட சொன்னாலும் நான் பப்பெட்டை தான் சார் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஐ வாண்ட் டு பிகம் அ பப்பெட் மாஸ்டர் தான் எல்லாருடைய இலக்காகவும் இருக்கும். அது அவங்கள பாதிச்சது ரொம்ப. அது ஒன்று. ஆனால் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல அம்மா, இந்த நல்லன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஏரியா அது. ஏன்னா நல்லன்னு சொல்கிறத காப்பாற்றுறதுக்காகவே நீங்கள் உங்களை இழப்பீங்க, ஒரிஜினாலிட்டி போயிடும். நீங்கள் யாருக்கு நல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு நல்லன்றது அது ஓகே, உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்களா, நீங்கள் நினச்சதை நீங்கள் உங்களுக்கு, அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் நினைக்கிறத சிஸ்டம் செய்யலை, ஆனால் அந்த சிஸ்டம் எல்லாருக்கும் என்னென்னமோ செஞ்சு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கு, சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பேர் நல்ல இல்லையே. நீங்கள் வேணால் நல்ல மனைவியாக இருக்கலாம், நல்ல அம்மாவாக இருக்கலாம், நல்ல மருமகளாக இருக்கலாம், நல்ல மகளாக கூட இருக்கலாம், ஆனால் நல்ல சிஸ்டத்தை காப்பாற்றுக்கிற பெண்மணியாக இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 செஷன்ஸில் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு விதமாக சொல்லி 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 அவங்க அதுக்கு சில பேர் வந்து செஞ்சேன் சரி வரல, அப்படி அப்படி ஆட்களுக்கு இது சரியாக வராது. ஆனால் சார் இதில் அந்த பெண்மணி வந்து உங்கள்ட்ட கவுன்சிலிங் வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியுமா சார்? நிறைய பேர் வந்து மறைச்சிட்டு மாறுறதுக்கு முன்னாடி மாறி இந்த ரிசல்ட்டை கொண்டு வர்றவரை தெரியாது. நிறைய பேர் மறைச்சிட்டு தான் கவுன்சிலிங் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நல்லதுபடியாக வந்ததுக்கப்புறம் அவங்க இன்ட்ரோ பண்ணாங்க, சார் தான் இது பண்ணார், அதுக்கப்புறம் தான் நான் இப்படி பண்ண ஆரம்பித்தேன், அவுட்கம் இதுதான். ஓகே.
அப்படின்னா தேவர் ஹாப்பி. ஆக்சுவலாக குழந்தைங்களும் சரி, அவர் கணவரும் சரி, எல்லாரும் ஹாப்பி. இந்த அவுட்கம்மை நோக்கி போகிறது இருக்குல்ல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நோக்கி போகிறது, அதில் அடம் பிடிக்கிறது வந்து நல்ல விஷயம். அவுட்கம்ன்றது வந்து கண்டென்ட், கணவர்ன்றது வந்து ஐடென்டிட்டி. ஸோ இவங்க ஐடென்டிட்டிக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து கண்டென்ட்டுக்கு பயப்பட சொல்ல, கண்டென்ட்டுக்கு விருப்பப்பட சொல்கிறேன். எனக்கு இதுதான் வேணும், நீ என்னவோ பண்ணிக்க, நான் உன்னை வந்து நீ ஏன் வெளியில் தங்குறேன்னு கேட்கவே இல்லை. நீ 5 நாள் பிஸியாக இருக்கம்மா, நான் வந்து ஹோட்டலில் தங்கிக்கிறேன், 6வது நாள் வரேன்னு சொல்லு, நோ இஷ்யூ. ஆனால் இங்கே வந்தால் இங்கே இரு. இப்போ எந்த கணவர் வந்து 7 நாள் நான் ஹோட்டலில் தங்கிக்கிறேன், 8வது நாள் வீட்டுக்கு வரேன்னு எவ்வாறு சொல்லுவா? நமக்கு ஒரு பயம் இருக்கும், அப்படியே போயிட்டாருன்னா. அவள் தான் மற்றவங்க சொன்னது, அதுக்கு அவங்க சொன்னது அப்படி போனாருன்னா போயிட்டு போகிறாரு. அப்போ அவ்வளோதானே அவர் இந்த உறவுக்கு வச்சிருக்கிற மரியாதை. அப்போ போலியாக தானே வாழ்ந்துட்டுருப்போம். அது போகிறதுனா போட்டோம், நோ இஷ்யூ. இது வந்து இனிஷியலாக ஒரு திமிரு பிடிச்சிருச்சோ அப்படின்லாம் தோணும். ஆனால் போக போக இல்லை, அவள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. அது ரொம்ப அதாவது எப்படி சொல்லலாம்னா, மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு கவுன்சிலிங்க்கு வர வச்சு எல்லாரையும் மாற்றி ஹாப்பி ஆகிறது ஒரு பக்கம், நம்ம இவங்களை எல்லாரையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு ஆகிறது 2வது பாகம். இவங்க அதை எடுத்தாங்க. இது கொஞ்சம் சேலஞ்சிங்கானது. ஆனால் ரிசல்ட் எப்பவுமே கண்ட்ரோலில் இருக்கும், கையில் இருக்கும், நோ இஷ்யூ. அந்த அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும் ரிசல்ட் கையில் இருக்கும். அவேர்னஸை இவங்க கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து புக் ரெஃபரன்ஸா இல்லை இன்டர்வியூவா சார்? ஒரு இன்டர்வியூ. நீங்கள் ஆக்ட்ரஸ் சுகன்யா அவங்கள தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அவங்களோட ஒரு இன்டர்வியூ வந்து சாய் வித் சித்ரா அகெயின் சாரோடது வந்துச்சு. இவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி ஏதேதோ என்னென்னமோ பேசு பொருள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போ இந்த இன்டர்வியூவில் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக விஷயங்களை பேசிகிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல அவர் இவ்வளவெல்லாம் சிறப்பாக வாழ்க்கையை அணுகிற உங்களுக்கும் பர்சனல் லைஃப் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்க வந்து சில விஷயங்களை நாம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னதும் அந்த இன்டர்வியூ அங்கே ஃபுல் ஸ்டாப் ஆகி வேறு பக்கம் திரும்பி போயிடுது. ஓகே. இப்போ அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, இவங்க பப்பட் மாஸ்டர். சில விஷயங்களை நாம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு அந்த இடத்துல மடை மாற்றுதல்னு வாங்க, எங்கே லைனை ட்ரா பண்ணணும், அதுதான் முக்கியம். இந்த கவுன்சிலிங்கான ஒரு பேஸ் வந்து அங்கே இருக்குது. அவங்க அதை எப்படி வார்த்தையில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து உங்களோட திங்கிங், லாங்குவேஜ், பிஹேவியரில் இந்த மடை மாற்றத்தை கொண்டு வந்தால் அவுட்கம் வந்துடும். ஆனால் எல்லாரையும் மரியாதையாக பார்க்கறது நடக்கணும், அது மாறக்கூடாது. ஆமாம். அப்புறம் அவங்க மாறினதுக்கப்புறம் அவங்கள இன்னும் அதிகமான மரியாதையோடு பார்க்கணும். இவங்க சொன்னாங்க, கணவர் மாறினதுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு இருக்கிற லவ்வும் மரியாதையும் இப்போ கூடிருச்சுன்றாங்க. இவங்க நான் முதல்லையே இதை செஞ்சுருக்கணும் சார்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு 10 வருஷம் கழித்து நான் செஞ்சாலும் மாறுறாங்களே, அப்போ அது பெரிய விஷயம் தானே. அதனால் அவர் மேலே இருக்கிற மரியாதை, அன்பு கூடியிருக்கு சார், குறையலை அப்படின்றாங்க. அப்போ அந்த புரிதலோடு இதை செய்யணும். கரெக்ட். சும்மா நம்ம சொன்னதும் அவங்க மாறினாங்கன்னொடனே உன்னை இனிமேல் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது இப்போ இவங்க பிரச்சனை ஆயிடுவாங்க. கரெக்ட். ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம் சார். பேரண்டிங் ஒரு பக்கம் பார்க்கலாம், இப்போ எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம், எல்லாமே. அப்புறம் எப்படி வீடை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறத பார்க்கலாம், ஃபேமிலி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. இப்போ பையன்கிட்ட வந்து சொல்கிறீங்க, நீ என்ன வேணால் எப்போ வேணால் படுத்துங்க, காலையில் 7:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு உன் பிளேட்டை கழுவி வச்சுட்டு போய் என்னமோ பண்ணிக்க. வரலையா வெளியில் வாங்கி ஆர்டர் வாங்கி சாப்பிட்டுக்கோ. சரி, அது எவ்வளோ நாள் போகும்? நமக்கு என்ன பயம்னா விட்டுட்டா போயிருமேன். இல்லை, எனக்கு எவ்வளோ நாள் போகும்? ஒரு பையன் வீட்டில் இருந்துகிட்டே வெளியில் வாங்கி சாப்பிட்றது எத்தனை தடவை நடக்கும்? போர் அடிச்சிடும். 4 நாள் பண்ணுவான், 5 நாள் பண்ணுவான், 1 வாரம் பண்ணுவான், 1 மாதம் பண்ணுவான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் ஒன்று அந்த ஃபுட்டு போர் அடிச்சிடும், இன்னொன்று இங்கே ஒருத்தங்க எல்லாம் இந்த வீட்டில் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன்டா அப்படி ஏலியனேட்டட்னுவாங்க. உங்களை தனிமைப்படுத்தியாச்சு, அதுதான் தண்டனை. திரும்ப வந்துடுவீங்க. நீங்கள் லாட்ஜில் தங்கிக்கிங்க, வார்த்தையில் தனிமைப்படுத்தியாச்சு, தண்டனை. வந்துடுவார். அதுக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கணும்.
நம்பிக்கைக்குரிய ஆட்களாக அவங்களும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுதான் உண்மை. அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல, இந்த வீட்டுக்கு வர பிடிக்கலன்னும் போது சும்மா பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பேருக்கு வாழணுமா இல்லை முடிவு கொண்டு வரணுமா, அதை நீங்கள் யோசிக்க வேண்டியதுதான். ரைட் சார். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை. எஸ் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.